ஃபாரெக்ஸ்ல நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டிய 3 விஷயங்கள். இந்த 3 விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கன்சிஸ்டன்டா ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு ட்ரேடரா இருக்கலாம். ட்ரேடிங்னு எடுத்துக்கிட்டாலே ப்ராப்பரான நாலேஜ்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்றவங்களை தவிர ஜெனியூனான புரோக்கர்களை தேர்ந்தெடுக்காம அவங்க ப்ராஃபிட் எடுத்ததுக்கு பிறகும் அந்த பணத்தை லாஸ் பண்ண வேண்டிய நிலைமை நிறைய பேருக்கு இருக்கு. முக்கியமான 3 விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒரு நாள் யூஸ் ஆகும். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு ஸ்விங் ட்ரேடரா, பொசிஷனல் ட்ரேடரா, டே ட்ரேடரா இல்ல ஸ்கேல்பரா, இந்த வகையில நாம எந்த விதத்துல இருக்கோம் அப்படிங்கறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகுதான் நீங்க அந்த ட்ரேடிங்ல இறங்கும். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. உங்களுக்காகவே ஒரு லாங் வீடியோ மேக் பண்ணி போட்டு. ரெண்டாவது, ஃபாரெக்ஸ்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நீங்க வைக்கக்கூடிய ரிஸ்கை விட உங்களோட ப்ராஃபிட் 3 மடங்கு அதிகமா இருந்தா மட்டும்தான் நீங்க அடுத்த நாள் எடுக்க போற லாஸுக்கு இந்த ப்ராஃபிட் அதை மேனேஜ் பண்ணும். மூணாவது, ட்ரேடிங்ல ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு பிறகு எந்த ஒரு புரோக்கர் ப்ராப்பரான பே அவுட்கள் உடனடியா தராங்க அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு பிறகு உங்களோட மணியை அந்த புரோக்கர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேவையில்லாத லட்சக்கணக்கான ஸ்கேமர்கள் டெலிகிராம்லயும் சரி நம்மளோட மார்க்கெட்லயும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால ப்ராப்பர் நாலேஜுக்கு பிறகு உங்களோட மணி அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க.